காலையிலேயே கொண்டு போய் உங்க விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் வச்சிடணும். அந்த நாளுக்கான என்னென்ன காரியம் உண்டோ அதை எல்லாத்தையும் காலையிலே கொண்டு போய் வச்சிரு. எல்லா மனுஷனும் முழிக்கிறதுக்கு முன்னால. என்ன சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, வாசிங்க திருப்பாடல் 88:13 பாடிங்க. காலையில் என் வேண்டுதல் உம்மை நோக்கி எழும்புகிறதுன்னு பழைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல இருக்கு. புது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்னா, காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன்னு இருக்கும். ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன். எப்பவே மன்றாடுகிறேனா? நான் ஒரு வழக்குல சிக்கினேன். அந்த வழக்கில் சிக்கும் பொழுது ஒரு கேஸ், அந்த கேஸ் வந்துச்சு. அப்போ போயிருந்தேன். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆனால் அது அந்த கேஸ் கட்டில் அது கீழே இருக்குது. அப்போ உடனே நம்முடைய வக்கீல்கிட்ட சொல்லி, அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லி, அந்த கேஸ் கட்டில் அந்த பேப்பரை முன்னுக்கு கொண்டுட்டு வாங்க, அந்த சீக்கிரமாக விசாரணை வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னத்தையோ ஒரு செலவு பண்ணி அதை அந்த கேஸ் கட்டில் அதை முன்னுக்கு அதை கொண்டுட்டு வாங்க. இது பலர் செய்வாங்க கோர்ட்டில். தங்கள் கேஸை எதுக்கு கொண்டு வருவாங்க? ஃபஸ்ட்டு கொண்டு அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. அப்போ அவங்க வழக்கு முதல்ல வந்துடும். அந்த மாதிரி உங்களுடைய என்னுடைய வழக்கை விண்ணப்பத்தை காலையிலேயே அவர்கிட்ட என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அது வந்து பிரச்சனை. அந்த மத்தியான நேரம் 10 மணிக்கு 11 மணிக்கு ஒரு பிரச்சனை உனக்கு வரும்பாரு. அந்த பிரச்சனை வந்த உடனே அப்படியே சிறுவனார் கோயில் போயிடுவோம். இது போற போக்கு சரியில்லை, 1 மணிக்கு வேற மாதிரி ஆயிரம் போல தெரியுதுன்னு போறாத. நீ காலையில எந்திக்கும் போதே உன் விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல என்ன செஞ்சிரு, வச்சிரு, ஒப்படைச்சிரு. அப்பா இப்படிலாம் எனக்கு இருக்கு, நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ஒப்படைச்சிரு. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியோடு அந்த நாளுக்குள்ள நீ கடந்து போவேன்.